இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். நல்லா கிரிப்ஸியாக எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வித்துறது குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பூத்திரைக்கல் ஸ்வீட் ரெசிபி. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம பேப்பர்லாம் சின்ன பிள்ளைங்கள ரவுண்டாக அப்பா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம நாக்கில் வச்சோன்னே கரையும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளான பொருள் தான். ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன், பச்சரிசி. அதை நல்லா ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கணும். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கோம். கூடவே பவுட்ரு பண்ணால் சுகர், நம்ம வெள்ளை சக்கரை வேணால் வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2மே எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து நல்லா பொடியாக வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவை, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு. நல்லா இந்தளவுக்கு நைஸாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம தேங்காய் பால்லாம் அரைச்சோம்னா ஃபஸ்ட்டு பால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கெட்டித்தன்மை இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஸ்வீட் எடுத்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் தேவைன்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால் எடுப்போம் பார்த்தீங்களா, தேங்காய் பால், அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சாச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலில் ஊற்றிட்டு வடிகட்டிக்குவோம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு பார்ப்போம். நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஒட்டும், அது பார்த்தாவே தெரியும். அப்புறம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காண்டி நான் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்குவோம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக அங்கெல்லாம் வந்து பானையில் கவுத்து செய்வாங்க. நம்ம வந்து பானையில் இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம், நல்லா வரும். நான் வந்து இன்றைக்கி அயன் கடாயில் தான் செய்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் தோசைக்கல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தோசைக்கல்லே செய்யலாம். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா காஞ்சோன்னே லேசாக மிதமான சூட்டில் வச்சு தான் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம வேகமாக துணி வச்சு இழுக்கும்போது இதிலே ஒட்டிக்கணும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு, மிதமான சூடுதல் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்து, இல்லைன்னா நம்ம கச்சிப்பு இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம துணி அலசுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு 3 டைம் 1 2 3 இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தோசைக்கெல்லாம் இட்லி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் திக்காக இருக்குனால ஒட்டுது, அதனால் மிச்சம் இருக்குது. எக்ஸஸாக அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ துணியை மறுபடியும் அலசிக்கணும். 2 3 நல்லா ஒரு துணி வச்சு தோசைக்கல்லை லைட்டாக, ரொம்ப எண்ணெய் வச்சிடக்கூடாது, லைட்டாக எண்ணெய் வச்சு கல்லை தொடச்சிட்டு இந்த இதை ஒரு 3 தடவை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்படியே வச்சு தண்ணின்னு வருது. அதே மாதிரி மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஒரு தடவை இது. இப்போ பாருங்கள், அதுவே வெந்துருச்சுன்னு சொன்னால் நல்லா டாப்பாக வருது. நம்ம தோசைக்கல் எதுவுமே தேவையில்லை, இப்படி கை வச்சோம்னா அழகாக அது பாட்டுக்கு வெந்துருச்சு வந்துடும். அவ்வளோதான். நல்லா பார்க்கவே எப்படி கண்ணாடி மாதிரி கை தெரியுது பாருங்கள். இந்தளவுக்கு லேஸாக இருக்கும் பேப்பர், நல்லா கிரிப்ஸியாக இருக்குங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். இப்படி நான் இன்றைக்கி வந்து 1 2 3 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு அந்த கேப்பில் கொஞ்சம் நேரத்துலேயே அவசரம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா நெய், அதை அப்படி
ஃபுல்லாக தடவக்கூடாது. இப்படி 2-3 சொட்டு இந்த இடத்துல இப்படி விட்டுட்டு அது கூடவே சர்க்கரை வேணுன்னா சர்க்கரை, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. இப்போ நான் ஒயிட் சுகர் கொடுக்குறேன். லைட்டாக ஒயிட் சுகர் தூவிட்டு நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த நட்ஸையும் லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டு இந்த 2 பேப்பரையும் இந்த ஓரங்களில் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இது கூட மேலே அப்படியே லைட்டாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும். இப்படி ஒரு மடிப்பு. அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு லைட்டாக நெய் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பேப்பர் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். நல்லா கிரிப்ஸியாக எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குடா. இல்லைடா, தோசையும் இல்லாமல் ரொட்டியும் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குடா. நெய் மணக்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆந்திரா ஸ்டைல் பூத்தரக்கல் ரொம்ப ரொம்ப சூப்பரா அருமையா சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. மித்து குக்கிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. பாய், சுக்கமே மாறட்டும். Thank you for watching.